பெரிய என்னது வானத்தளவுக்கு எட்டுற அளவுக்கு உயரமான மரம் யாருன்னா அது நீங்க தான். அப்போ ஏன்னா இப்போ நிறைய ராஜ்யங்கள் உங்களுக்கு கீழே தானே இருக்குது, அதனால இந்த மரங்கிறது உங்களை குறிக்கும். அப்போ அந்த கிளை என்ன செய்யுது, எல்லா இடங்களையும் பரவுச்சா, பெரிய மரமாக இருந்துச்சா, அப்போ அவங்க ராஜ்யம் என்ன இருக்கு, உலகம் எல்லாம் பரவி இருக்கு. அப்போ இது உங்களை தான் குறிக்குது. அப்போது என்னென்னா மனுஷன்லேருந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க, அதாவது ராஜாங்கிற பொசிஷன்லேருந்து தள்ளப்பட்டு எல்லா மனுஷங்களும் உங்களை தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா தேவன் நீங்கள் பெருமையாக இருக்கிறதுனால தேவன் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, மிருகத்தை போல. இப்போ மிருகம் எப்படி கிடக்கும், இப்போ வெளியே ஒரு மாடோ ஆடோ வளர்க்குறோம், அப்போ என்ன செய்யும், வெளியில் தானே இருக்கும், வெளியில் இருக்கும், அது என்னது புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ பனி அடித்தா நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் படுக்க வைப்பா அதை, இல்லை. ஆனால் அப்போ அது என்னதான், பனியோ மழை பெய்யுதோ இல்லை ரொம்ப வெயில் அடிக்குதோ, அது எங்கே தான் கிடக்கும், வீட்டுக்கு வெளியே தானே கிடக்கும். அதே போல் உங்கள் நிலைமையும் ஆயிடும். நீங்கள் கிடைக்கிற புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு தானியேல் சொல்கிறார்.